அனைவராலும் மலர் மருத்துவர் ஆக முடியுமான்னா, இந்த உலகத்திலேயே எனக்கு தெரிஞ்சு, இந்த மலர் மருத்துவர் ஆகுறது தான் ரொம்ப ரொம்ப எளிது. எப்படி நான் சொல்றேன் அப்படின்னா, நீங்க சும்மா ஒரு வாசிக்கணுன்ற அளவு கூட உங்களுக்கு தேவையில்ல. நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள காதுல வாங்கிக்கிட்டு, அத வச்சே கூட நீங்க வந்துட்டு மருத்துவரா நீங்க பிராக்டிஸ் பண்ண முடியும். இன்னும் கொஞ்சம் நீங்க படிச்சிருந்தீங்கன்னா, இன்னும் வந்துட்டு அந்த உங்களுக்கு அந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸோ ஏதோ ஒண்ணு பார்த்துட்டுன்னு வைங்க, அத வச்சு நீங்க அருமையா பிராக்டிஸ் பண்ணலாம். வேற எந்த ஒரு படிப்பும் இவ்வளவு எளிதா கத்துக்க முடியாது. ஏன்னா, இந்த உலகத்திலேயே வியாதியே எடுத்துக்கிட்டீங்கன்னா 4400ன்றாங்க. அதுக்கப்புறம் அலோபதி என்னன்னா லட்சக்கணக்குல சொல்றாங்க. ஆனா, இத பொறுத்த மட்டும் நமக்கு 38 மருந்து தான் இருக்குது. ஒரே ஒரு காம்பினேஷனுக்கு 39 மருந்து தான். இந்த 39ல ஒவ்வொரு மருந்தினுடைய, ஒவ்வொரு மலருடைய பாசிட்டிவ் கேரக்டர் என்ன? அப்படின்னு நம்ம நினைவு வச்சுக்கிட்டோம்னா, அந்த பர்ட்டிகுலர் இஷ்யூல யாரு நெகட்டிவ்ல இருக்காங்களோ, அவங்களுக்கு அந்த பாசிட்டிவ் மருந்த மலர குடுத்துட்டோம்னா, இவங்க வந்துட்டு அந்த ஏரியாவுல உள்ள பாசிட்டிவிட்டிக்கு வந்துருவாங்க. ஏன்னா எல்லா ஏரியா மாறுபடுது. ஒவ்வொரு இதுக்கும் வந்துட்டு ஒவ்வொருத்தருக்கு ஒரு விஷயத்துல இருக்கும். இன்னொருத்தருக்கு இன்னொரு விஷயத்துல இருக்கும் அப்படின்னும்போது, அதுக்கு ஏத்த மாரி சூழ்நிலைய பார்த்துட்டு, அதுக்குரிய மருந்து குடுத்தோம்னா, அது பிரச்சனை தீர்ந்துரும். இது எல்லாரும் ரொம்ப ரொம்ப எளிதா கத்துக்கலாம். 2வது வந்துட்டு இது நம்ம வந்துட்டு என்னன்னா, இது பெரிய அனாலிசிஸ் தேவையில்லை. அதாவது நோய் நாடி, நோய் முதல் நாடி அப்படின்னு காரணம், காரியம் கண்டுபிடிக்க வேண்டியதில்ல. 2வது வந்துட்டு இது இது இப்படி ஆகுமோ, அப்படி ஆகுமோ, இது இது எப்படி டெவலப் ஆச்சு, இந்த அனாலிசிஸ் கூட நமக்கு தேவையே கிடையாது. ஏன்னா, இந்த மருந்து இதுக்கு உதவி செய்யும். அப்படின்றது மாத்திரம் நமக்கு மைண்ட்ல இருந்தா போதும். அந்த மருந்த குடுத்துட்டீங்கன்னாலே, உடனே அந்த பிரச்சனை தீர்ந்துரும். அப்படி இருக்கும்போது, இதுல ஏதாவது பக்க விளைவு இருக்கான்னா, அதுவும் கிடையாது. அப்படி இருக்கும்போது, இது வந்து ரொம்ப ரொம்ப எளிதா கத்துக்கலாம். நான் என்ன பொறுத்த மட்டும் பொதுவா நான் ஒரே ஒரு நாள் தான் போய் இந்த மலர் மருந்து கிளாஸ் எடுப்பேன். இந்த 38 மருந்தினுடைய கேரக்டர் பத்தியும் நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் வந்துட்டு என்னுடைய அனுபவத்திலையும் கொஞ்சம் சொல்லுவேன். இதெல்லாம் நோட் பண்ணிட்டு, அப்புறம் நான் ஒரு கொஞ்சம் ஒரு திங்ஸ் ஒண்ணு எடுத்திருக்கேன். அதையும் குடுத்துருவேன். இத வச்சே ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா பிராக்டிஸ் பண்றவங்க இருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப நல்லாவே பிராக்டிஸ் பண்றவங்க இருக்காங்க. என்னை காட்டிலும் நல்லாவும் பிராக்டிஸ் பண்றாங்க. அதுவும் நான் பார்த்துருக்கேன். அதனால இதுக்கு ரொம்ப ரொம்ப நாளெல்லாம் ஆகாது. அதிகபட்சம் ஒரு 7 மணி நேரம். அவ்வளோதான். அது போதும். ஒரே நாள்ல அது கவர் பண்ணிடலாம். எல்லாருமே மருத்துவராகலாம். படிச்சவங்க, படிக்காதவங்க எல்லாருமே மருத்துவராயிடலாம்.